அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நீங்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகும் தருணமா இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்தவரை மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத் புதனும், மிதுனத்தில் சூரியன் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆணி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு 12இல் அமர்ந்த ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் தேதி முதல் ராசியில் வந்து அமருகிறார். சொந்த வீட்டு புதன் அமர்வதால் ராசி பலம் பெறுகிறதுங்க, குழப்பங்கள் மாறுகிறது, தெளிவு பிறக்கிறது, ஆரோக்கிய குறைவுகள் சீராகி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்கு. அதே போல் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால தேவைக்கேற்ற பணம் கிடைத்து விடுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு புதன் இணைந்து பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் என்பது கட்டுக்குள் இருக்குங்க. அப்படியே ஏற்பட்டாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரித்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால தெய்வ தரிசனம், திருத்தல தரிசனம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள். அதிக பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எதிர்பாராத செலவுகளுக்காக கைப்பணம் கரைந்து மன கஷ்டத்தை தருங்க. மற்றவர்கள் உதவியை நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் மற்றவர்களிடமிருந்து உதவியை எதிர்பார்ப்பதை தவிர்த்துக்கோங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் செய்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் ஜென்ம குரு புதன் இணைவு மனச்சிக்கலை ஏற்படுத்தவே செய்யுங்க. 2இல் உள்ள செவ்வாய் தேவையில்லாத மன அழுத்தத்தை தருங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு சகாய ஸ்தானாதிபதி சூரியனும் தொழில் ஸ்தானாதிபதி குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால தொழில் முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே இருக்குங்க. அந்த அளவிற்கு லாபம் குவியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆணி மாதம் அமைய இருக்குது. கிளை தொழில் தொடங்கும் சூழ்நிலை உருவாகும். அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. அது தேர்வு எழுதிவிட்டு தேர்வு முடிவுக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுடைய சாதகமான ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் இருக்கிறது. ஜென்ம குருவினுடைய ஆதிக்கத்தால் இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமைய இருக்குதுங்க. இந்த இடமாற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மேச ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் தற்போது ரிஷபராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது
ரிஷபராசிக்கு சுக்கிரன் செல்கிறாருங்க. அதாவது விரையாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் கொஞ்சம் விரயங்கள் என்பது கூடுதலாக தாங்க இருக்கும். ஒரு சிலர் கடன் சுமையின் காரணமாக ஆபரணங்களை அடகு வைப்பதற்காகவோ விற்பதற்காகவோ முயற்சி செய்வீங்க. கூடுமான வரைக்கும் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் பொறுமையாக இருந்து செய்வது நல்லது. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசியை பொறுத்தவரை சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர். எனவே அவர் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை முடித்து வைப்பீங்க. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையுங்க. அதே போல் பாக பிரிவினைகள் உங்களுடைய விருப்பம் போல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தேக நலமும் சிறப்பாக இருக்குங்க. செய்யும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகளுக்கு எவ்வளவு உதவிகள் கேட்டாலும் அவை நடைபெறாமல் இருந்த நிலையில இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்த அனைத்திற்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அல்லது புதிதாக வேலைக்கு முயற்சிக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் மிதுன ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எதிர்பார்த்தது போல் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் உங்களுடைய ராசிநாதனாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் விளங்குகிறார். அவர் 2ஆம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கொடுக்கல் வாங்க லாபம் தருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அடுத்தடுத்து நல்ல சம்பவங்களை இல்லத்தில் நடைபெற்று கொண்டே இருக்குங்க. சுப செலவுகள் உண்டு. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. பிள்ளைகளுக்கு மேல் படிப்பு சம்பந்தமாக ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் அது கைகூட இருக்கு. உத்தியோகத்தில் உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரிகள் மாற்றப்பட இருக்காங்க. இது உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. பார்வை ஏற்பட இருக்குது. இந்த ஆனி மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்மராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். இது அவ்வளவு நல்லதல்லங்க. உடன்பிறப்புகளாலும் உடன் இருப்பவர்களாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கம் குறையுங்க. வேலையை விட்டு விடலாமா என்று சிந்தனை அதிகரிக்கும். பாக பிரிவினைகள் முடியடியாமல் இழுபறியில் நிலையில் இருக்குங்க. கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லையே என்ற சூழ்நிலை அமையுங்க. சொத்து பிரச்சனையும் சொந்தங்களின் பிரச்சனையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. வரவு வருவதற்கு முன்னதாகவே செலவும் காத்திருக்கதாங்க செய்யுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் சனி பகவான் வக்ரமும் பெறுகிறார். அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக அவர் வக்ரம் பெறும்போது நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறுங்க. அஷ்டமாதிபதி வக்ரம் பெறும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப நல்ல பலன்களும் கிடைக்க இருக்கு. அதே நேரத்துல பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குவதால் சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடுங்க. எதிரிகளுடைய பலம் மேலோங்குங்க. பல முறை முயற்சி செய்தும் ஒரு சில காரியங்கள் முடியடையாமல் போகலாங்க. ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு செயலை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டியது அவசியங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் மாற்று யோசனையை வைத்துக்கொண்டு ஒரு செயலை மேற்கொள்ளும் போது என்ன மாதிரியான தடங்கல்கள் வந்தாலும் அவற்றை முறியடித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு
உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு குறுக்கீடுகள் நீங்க இருக்கு. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் தொல்லைகள் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமை அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் உபயோகப்படுத்திக் கொள்வது சற்று கடினமாக தாங்க இருக்கும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியருக்கு மறதி அதிகரிக்குங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய அனைத்து கவனத்தையும் உங்களுடைய கல்வியில் வைப்பது நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி வழிபாடு பெருமை சேர்க்கும் வழிபாடாக அமைகிறது மிதுன ராசினியர்களுக்கு. இதனால் என்ன மாதிரியான இன்னல்களை நீங்கள் சந்தித்து வந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம்.